அனந்தபுரில் 2000 கோடி ரூபாய் பணத்துடன் சென்ற 4 கண்டெய்னர் லாரியை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் ஆர்பிஐயின் உத்தரவின் பேரில் கேரளாவிலிருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு செல்வது தெரியவந்தது. உலகில் அமைதியை ஏற்படுத்தும் நாடாக இன்று இந்தியா எல்லோராலும் பார்க்கப்படுகிறது என்று குஜராத்தில் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, பெரம்பலூர், கரூர், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு தீவிர வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான 3000 ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியலை உலுக்கிய விவகாரத்தில் ஜெர்மனி தப்பி சென்ற அவர் நாடு திரும்பியதும் கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். வாகன நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டினால் அபராதம் விதிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலாகியுள்ளது. ஆகவே வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய IPL லீக் போட்டியில் சென்னை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுள்ளது. நடப்பு தொடரில் MS தோனி முதல் முறையாக ஆட்டமிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது.